பிகினர்ஸ், எவ்வளோ சாஃப்டான மில்க் பிரெட் பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்ட் க்ளவுட்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் பேக்கிங் கற்றுக்குறீங்களா? இந்த மில்க் பிரெட்டில் இருந்து தொடங்குங்க உங்கள் பேக்கிங் ஜேர்னி. பிகினர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பர் பர்ஃபெக்டான மில்க் பிரெட் பண்ணி அசத்துங்க. நோ ஃபெயில் ரெசிபி இது. பிகினர்ஸ்க்கு ஈஸியாக ப்ரெட் பர்ஃபெக்டாக பேக் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் வீடியோ இது. இதில் ரெசிபீஸ், கரெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் இன்சைஸ், நீடிங்கில் கவனிக்க வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ப்ரூஃபிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருக்கோம். வாங்க மில்க் பிரெட் பண்ணலாம். ஸ்வீட் செரீஸோட பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பேக்கிங் வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹே ஹோம் பேக்கர்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் செரீஸ். மில்க் பிரெட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்வீட் செரீஸோட இந்த டின் தான் எடுத்திருக்கோம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இது 8 inches லென்த்து, 3.5 inches ஹைட் அண்ட் 3.5 inches வித் வருது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் எட்ஜாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் பர்ஃபெக்டான ப்ரெட் கிடைக்கும் உங்களுக்கு. மில்க் பிரெட் பார்த்தீங்கள்ல பேக் பண்ணது, அந்த மாதிரி பர்ஃபெக்ட் சைஸில் நான் லிட் போடாமல் தான் பேக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் லிட் போட்டு பேக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்வீட் செரீஸோட இந்த ப்ரெட் மோல்டு தேவை இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 8438240956 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணுற ப்ரெட் வந்து நல்ல ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். நல்ல குவாலிட்டியான ப்ரெட் மோல்டு இது. இந்த ப்ரெட் பேக் பண்ண பேசிக்கான திங்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குற மைதா, சுகரு, மில்க்கு, அப்புறம் ஈஸ்ட்டு அண்ட் உப்பு, இதுதான் பேசிக்காக நமக்கு தேவைப்படுறது. இனி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது, ப்ரெட்டோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது. இருந்தால் போட்டுக்கலாம், உங்களுக்கு இல்லாட்டினாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு பிடிக்காதவங்க எக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பட்ரு பிடிக்காதவங்க ஆயிலு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டருக்கு பதிலாக ஆயில் யூஸ் இப்போ நான் இந்த ப்ரெட் இம்ப்ரூவர் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இது நம்ம ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இது. அது நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரெட்டோட ஈவனாக இருக்கும், க்ரஸ்ட்டு ஈவனாக இருக்கும், செல்ஃப் லைஃப் கொடுக்கும் நம்ம ப்ரெட்டுக்கு. அண்டு ஈஸ்ட் வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதனால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1% ஆஃப் தி ஃப்ளார், 250 கிராம் ப்ரெட் ஃப்ளோருக்கு 2.5 கிராம் ப்ரெட் இம்ப்ரூவர் தேவை. இப்போ முதல்ல நம்ம மைதா ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல குவாலிட்டியான மைதா பார்த்து வாங்கிக்கோங்க. தென் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். தென் இன்ஸ்டன்ட் ரைஸ்டு நல்லதாக பார்த்து மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லூஸ்லெல்லாம் வாங்கிடாதீங்க. இப்போ ப்ரெட் இம்ப்ரூவர் ஆட் பண்ணுறோம். இப்போ சால்ட்டு. இப்போ எக்கு ஆட் பண்ணுறோம். எக்கு வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக்கு நல்ல ஃப்ளோரில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கம்ப்ளீட்லி அப்சர்வ் ஆகணும் மைதாவில். இந்த எக் போடுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தென் மில்க் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். 130 கிராம் ஒரு 130 ml, எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக ஊற்றுனா அப்சர்வ் ஆகாது. அந்த டிப்ஸ் மட்டும் பிகினர்ஸ் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவுல்லே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் கரெக்டாக அப்சர்வ் ஆகும். தேவையாக இருக்கிற அளவு மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஃபுல்லுமே யூஸ் பண்ணல. அப்போ இந்த மாதிரி நீட் பண்ணி விட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. இனி நமக்கு மில்க் தேவைப்படாது. இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி விட்டால் அப்சர்வ் ஆயிரும். இனி தான் நம்ம ரியலாக ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த 15 மினிட்ஸ் நீடிங்க டேபிள் டாப்பில் போட்டு நல்லா நீட் பண்ணி விடணும். இதில் தான் ப்ரெட்டு சாஃப்டாகவும் நல்லா டபுளாக ரேஸாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த நீடிங் தான் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ப்ரெட்டு சாஃப்டாக வர்றதுக்கு. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நீட் பண்ண உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸு நல்லா ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் பார்த்திங்களா, ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. ஸ்ட்ரெச் பண்ண அந்த ஸ்டிக்கினஸ் போயிடும். கொஞ்சம் கையில் மைதா டேப் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் மெத்தடு கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மைதா டேப் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 5 மினிட்ஸு நல்லா நீட் பண்ணி விடுங்க. இந்த நீடிங்கில் தான் நம்ம ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக வரும். ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணுறோம், நம்ம நீடிங் முடிஞ்சிருச்சா, ஸ்ட்ரெச்சஸு கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரெச் நீட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இந்த மாதிரி டோ வந்து கிழியாமல் நல்ல எலாஸ்டிக் மாதிரி இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கிழிஞ்சு வருது. அப்போ நம்ம 1 to 2 மினிட்ஸு மறுபடியும் ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீட் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் ரெடி ஆயிரும். அது மைண்டில் வச்சுக்கோங்க பிகினர்ஸ். இந்த மாதிரி கிழியாமல் வரணும். அப்போ மறுபடியும் 2 to 3 மினிட்ஸு 15 மினிட்ஸ் தான் டைமு. அதுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸு தேவை இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாகிடும். இப்போ நம்ம இது ஃபஸ்ட் ப்ரூஃபிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரூஃபிங்க்கு வைக்கிறோம். இந்த ஃபஸ்ட் ப்ரூஃபிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆட் பண்ணுறதெல்லாம் அந்த ரைஸ் பண்ணும்போது இந்த டபுளாக ரைஸ் ஆகும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் ஆகும். இந்த டைமில் தான் நல்ல வார்மான ப்ளேஸில் வச்சுன்னா இப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க உங்கள் பஞ்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதுதான். நல்லா ஃபுல்லாக ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃபைனல் ப்ரூஃபிங்க்கு வைக்க போகிறோம். இந்த மோல்டு தேவையாக இருக்கிறவங்க இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 8 inches லென்த்து, 3.5 inches ஹைட் அண்ட் 3.5 inches வித்து. பார்த்திங்களா, நல்ல கரெக்டான ஷார்ப் எட்ஜஸ் உள்ள பர்ஃபெக்டான ப்ரெட் கிடைக்கும். இப்போ நம்ம ஆயில் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணோம் ஃபைனல் ப்ரூஃபிங்க்கு. கார்னர்ஸ்லாம் மறக்காமல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ டிமோல்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ஸ்டிக்கு இல்லாமல் நல்ல ஈஸியாக டிமோல்ட். 8438240956 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ப்ரெட் டின் வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிற ரெசிபி இதில் ட்ரை பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெசிபீஸு நீங்கள் எந்த ரெசிபின்னு டவுட் அடிக்காமல் சேம் மோடில் சேம் ரெசிபீஸு நம்ம வீடியோவில் இருக்கிறது ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பரான ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டில் மறந்துடாதீங்க, அதுலேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆயில் பட்ரு வேணும்னா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பட்ரு பேப்பர் கரெக்ட் ஷேப்பில் கீழே வைக்கணும். அது கண்டிப்பாக வைக்கணும், மறந்துடாதீங்க. ஈஸியாக டிமோல்டாகி வர்றதுக்கு டிமோல்டாகி வந்துடுவது. இப்போ நம்ம இந்த டின் சைஸுக்கு வந்து
நம்ம டோ வந்து ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் டேபிள் டாப்லேயே போட்டு பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும் அதனால். இப்போ கரெக்ட் இன்சைஸுக்கு தேவை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு முதல்ல சைடு க்ளோஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஓரோ ஃபோல்ட்லேயும் நல்லா டைட்டாக இது ஏர் ரிலீஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் லாஸ்ட்டு வர கொஞ்சம் இது வந்து சீல் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக நம்ம டின் சைஸுக்கு ஷேப் பண்ணி விட்ருங்க. இப்போ இது டின்னில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் ஃபைனல் ப்ரூஃபிங்க்கு. இப்போ நல்ல வார்மான ப்ளேஸில் 1 to 1.5 hours வச்சுருங்க. ஃபைனல் ப்ரூஃபிங் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள், டபுளாக ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ப்ரெட் இம்ப்ரூவர் போட்டனால இந்த ஈஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகி ரொம்ப சாஃப்டான ஈவனாக இருக்கும். கரெக்டாக இருக்குல்ல. இனி நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். நம்ம டின் பார்த்திங்களா, நம்ம பேர் ஸ்வீட் செரீஸோட நேம் அதில் லோகோ போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து இது மில்க் வாஷ் பண்ண போகிறோம். மில்க் வாஷ் பண்ணும்போது எப்போவுமே நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி, இல்லாட்டினா மில்க் வாஷ் இல்லாட்டினா எக் வாஷ் ஆர் வாட்டர் வாஷும் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. நல்லா ரொம்ப அமுத்தாமல் மேலோட்டமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பிகினர்ஸுக்கு தெரியாதில்ல, அதனால தான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா அது மேலே இருக்கிறதுனா அமுது போய்டும். இப்போ நம்ம இது பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் அதில் வந்து பேக் பண்ணும்போது நான் இதில் லிட் யூஸ் பண்ணல. இப்போ 45 minutes 200 degreeயில் நான் ஓடிஜியில் தான் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஓவனில் எவ்வளோ டெம்பரேச்சருன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம சூடோட பட்டர் தேய்ச்சி விட்றோம். இல்லாட்டா நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணாலும் போதும். நல்லா ரொம்ப அரோமாவாக இருக்கும். இந்த டைமில் சூடான ப்ரெட்டில் நல்ல பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணி விடுங்க. ப்ரெட் நைஃப் வச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த டின் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்குது, அதனால நான் இப்போ ஒன்றும் பண்ணல. ப்ரெட் நைஃப் வச்சு சும்மா சைடு மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக டீமோல்ட் ஆகி வருது பாருங்கள். பார்த்திங்களா, அந்த கீழே பட்டர் பேப்பர் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ சூடாக இருக்கிறனால நான் ஸ்க்யூஸ் பண்ணி பார்க்கல. சூடு போனதுக்கப்புறம் காமிச்சு தரேன். அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. பட்ரு வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குது. சூப்பர் சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்ட்டு, தொடுறதே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணுறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கனால கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபுல்லாக ஹீட்டு போனதுக்கப்புறம் 2 hours 1 hours முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இல்லாட்டினா இது ஸ்டிக்கினஸ்ஸாக வரும். எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்திங்களா. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு. கடையிலேருந்து வாங்குறத விட சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே பட்ரு, எக்கு, சுகரு, மில்க்கு எல்லாமே நல்ல ப்ராடக்ட் போட்டதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஒன்றுமே வேண்டாம், சும்மாவே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பிடிக்க முடியல.
எஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ சாஃப்டான ப்ரெட்டு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸு நீடிங்கு அந்த டின் சைஸு எல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி சேம் டின் சைஸில் இந்த சேம் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பர் பர்ஃபெக்டான ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட் டின் பர்ச்சேஸ் பண்ணி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம ப்ரெட்டு. இது மாதிரி சாஃப்டான ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பிச்சி விடுங்க. பேக்கிங் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.